இப்போ நம்ம வீடியோவில் பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். விஜய் டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஃபேமஸ் சீரியல் சின்ன மருமகளில் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மனசில் இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஒன்று இருக்குது. ஆக்ட்ரஸ் ஸ்வேதா பற்றி தான் வந்து ஷாக்கிங்கான நியூஸ். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்ட ரீசன்ட் போஸ்ட்னால ஸ்மால் ஸ்கிரீன் செலிபிரிட்டிஸ் அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து கலக்கிட்டு இருக்கு. அது என்னவா இருக்கும்? ஸ்வேதாவோட சீக்ரெட் மேரேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ஃப்ராட் பர்சன், போலீஸ் கேஸ், லீகல் ஆக்ஷன் எக்ஸெட்ரா இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பற்றி இப்போ டீட்டெயிலாக பேசலாம். சின்ன மருமகள் சீரியலில் நடிச்சிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் ஸ்வேதா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பப்ளிஷ் பண்ண அந்த போஸ்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள ஒருத்தர் வந்து பப்ளிக்காக இவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஒரு மோசடியான பர்சன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் மேலே ஆல்ரெடி நிறைய கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனை போலீஸ் வந்து ஆக்டிவாக வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பர்சன் வந்து யாராக இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக உங்க மனசில் வந்து தோணலாம். ஸ்வேதா வந்து சீரியலில் க்யூட்டாக இன்னசென்ட் கேரக்டர் வந்து ஆக்ட் பண்ணனால நிறைய பேர் அவங்க வந்து ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பர்சனல் லைஃப்ல வந்து ஒரு லவ் ஸ்டோரி டெவலப் ஆகுது அப்படின்னு ரூமர் வந்துச்சு. ஸ்வேதா தான் வந்து ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா வந்து மேரேஜ் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லவர் யாரு, என்ன ப்ரொஃபஷன், எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு ஒரு மிஸ்ட்ரியே வந்து இருந்துச்சு. சீக்ரெட் மேரேஜ் கான்ட்ரோவர்சியில் வந்து ஆக்ட்ரஸ் ஸ்வேதா வந்து ரீசன்ட் டேஸா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்களோட லவ் லைஃப்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு. இவங்க லவ் பண்றேன்னு சொன்ன அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து காமிக்காம போட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபியூ போட்டோஸ் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட அந்த பர்சனோட ஃபேஸ் வந்து கவர் பண்ணிட்டு தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க நம்மளோட கியூரியாசிட்டி லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. இப்படியெல்லாம் நடக்கும்போது அந்த லவர்னு சொல்ற ஒரு பர்சன் ஃபியூ யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பர்சன் சொன்னது என்னன்னு தெரியுமா? நாங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம், ஸ்வேதா தான் என்னோட வைஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்களோட லவ் லைஃப் பற்றியும் ஃபியூ இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இவர் சொன்ன உடனே சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஸ்வேதா எப்படி சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணாங்க, யாருக்குமே தெரியாமல் எப்படி பாசிபிள், ஃபேமிலி அக்செப்ட் பண்ணலையா எக்ஸெட்ரா இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ரொம்ப பெரிய பரபரப்பு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஸ்வேதா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன் சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் நடந்து 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் ஸ்வேதானால இதுக்கு மேலே வந்து இருக்க முடியாமல் அவங்க ஒஃபிஷியலாக சோஷியல் மீடியா பேஜில் ஒரு லாங் போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது முழுக்க போய் அவர் ஒரு ஃப்ராட், அவர் மேலே வந்து ஆல்ரெடி நிறைய போலீஸ் கேஸ் இருக்கு, போலீஸ் இப்போ அவர் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால என்னோட ஃபியூச்சர் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது, அதனால நான் லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா எப்படி வந்து இப்படி ட்ராப் ஆனாங்க, அந்த பர்சன் வந்து எப்படி நம்பினாங்க அப்படின்றது நமக்கே டவுட் வருது. கேட்குற உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வேதா போஸ்ட்ல வந்து ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் அந்த நேரத்தில் வந்து அவரை நம்பினேன், ஆனால் பின்னாடி தான் வந்து அவர் கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னதான் இருந்தாலுமே ஃபேமிலி சப்போர்ட்டும் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் வந்து எலோனா தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கேட்ட நமக்கே வந்து அழுக வருது. ஒரு பொண்ணு வந்து நம்பி லவ் பண்ணனா, ஆனால் இந்த நம்பிக்கையை வந்து அந்த ஃப்ராட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து என்னோட நேமை யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூல பொய்யான கதையை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதே ரொம்ப துரதிருஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர் அந்த நேரத்தில் வந்து ஆழமா நம்பினேன், ஆனால் அவரோட உண்மையான நேச்சர் அதே மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பர்சன் இவங்களோட ஃபியூச்சர் வந்து நாசப்படுத்தாம இருக்கிறதுக்காக வேண்டிய அவர் மேல நெசசரி லீகல் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்ல ஸ்வேதா வந்து டைரக்டா வந்து வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அந்த பர்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணனா, என்னோட பேரை யூஸ் பண்ணி இல்லைன்னா போட்டோ மிஸ்யூஸ் பண்ணனா நான் ஸ்ட்ரிக்டா வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பத்தி அவதூறா பேசுறவங்க, உண்மையை ட்விஸ்ட் பண்ணி சொல்றவங்க மேல இவங்க வந்து ஸ்ட்ரிக்டா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு வந்து கிளியர் கட்டா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க மனசளவிலையும் உடலளவிலையும் நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் தனியாகவே வந்து டீல் பண்ணிட்டு வந்தாலுமே இந்த கஷ்டமான நேரத்தில் இவங்க ஃபேமிலி வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபேன்ஸ்ல ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக ஒன்று இருக்கு. அதில் ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் ஸ்வேதா அவங்க இன்னசென்ட்டாக வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிம்பத்தி வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு, ஏன் மாஸ்க் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணாங்க, ஃபர்ஸ்டே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே தேவையில்லாமல் இந்த ட்ராமா வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாம், அதே மாதிரி ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட சிச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு, உங்க சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஸ்வேதாவோட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் ஸ்வேதா கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆல்ரெடி அந்த பர்சன் வந்து தேடிட்டு இருக்காங்க. மீடியா சேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கதை வந்து சுட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், அந்த ஃப்ராட் வந்து பிடிச்சிருவாங்களா, கோர்ட் இஷ்யூ வந்து போகுமா, ஸ்வேதாவோட ஃபியூச்சர்ல வந்து ரியல் லவ் லைஃப் பத்தி ஓப்பனா வந்து பேசுவாங்களா, இல்ல அவங்க சீக்ரெட்டா தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்குது. அவங்க சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து எகைன் நார்மல் லைஃப்க்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சின்ன மருமகளை நடிச்ச ஸ்வேதா ஷாக்கிங் ரியல் லைஃப் ஸ்டோரி. ஒரு ஃப்ராட் பர்சன், சீக்ரெட் மேரேஜ் கிளைம், போலீஸ் கேஸ், இப்படி இது எல்லாமே ஒரு சீரியல் ட்விஸ்ட் மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஆனா இது வந்து ரியல் லைஃப். அதனால தான் இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஒரு ஷாக்கிங் பிளஸ் சிம்பதி வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. ஸ்வேதாக்கு வந்து இப்போ பெரிய டெஸ்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல சொல்லுவோம், என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதா நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்றத. ஸ்வேதா வந்து இப்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலுமே ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஃபேன் சப்போர்ட் இப்போ போல்டாக எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணுற போஸ்ட்டில் தான் வந்து ட்ரூத் இருக்குது. நம்ம சைடில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரூமரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ஸ்வேதாக்கு வந்து கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஷாக்கிங் நியூஸ், இமோஷனல் ஸ்டோரிஸோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.